உழவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். முதல்ல ஒரு பட்டியல் வந்தது. அதுல விஜயதரணி மேம் நேம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எம்பி தேர்தலுக்கான பட்டியலில் அதுலேயும் உங்க பேர் பார்க்க முடியல. சரி, விளவங்கோட்டில் இடைத்தேர்தலில் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போதும் பார்க்க முடியல. ஏன் நீங்க நிக்கலையா, இல்லை உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலையா? இல்லை, நான் பாராளுமன்ற தொகுதியில் வாய்ப்பு தந்தா நிற்கலாம் தான் இருந்தேன். ஆனால் கன்னியாகுமரி. ஆனால் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேட்டாங்க. ஆனால் நான் 3 தடவை தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்துட்டேன். அடுத்த தலைமுறை அதுவும் எல்லாரும் பெண்களாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி பெண்களுக்கே வாய்ப்பு கிடச்சிது. ஒரு பெண்கள் ரிசர்வ்டு தொகுதியாகவே ஆயிடுச்சு. அது கிட்டத்தட்ட நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வரட்டும்னு நான் நினச்சேன். 3 தடவை எம்எல்ஏவாக இருந்தாச்சு. இனிமேல் அடுத்த ஜென்ரேஷன் எம்எல்ஏஸ் வரட்டுமே அப்படின்னு யோசித்தேன். அந்த வகையில் விளவங்கோடை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் பாஜகவுக்கு இருக்கிறது தென்படுது. ஆகையால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். காங்கிரஸ் 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற ஒரு தொகுதியில் பாஜக வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நீங்க எந்த அடிப்படையில் சொல்றீங்க? இல்லை, அங்கே அந்த காம்பசிஷன் அந்த மாதிரி இருக்குது இந்த தடவை. அதற்குண்டான வாய்ப்புகள் தென்படுது. மக்கள் கொஞ்சம் ஆர்வமாக வாக்களிச்சிருக்காங்க. ஆகையால் ஒரு மாற்றம் இருக்குங்கிறது நான் நினைக்கிறேன். உங்களுக்கான வாய்ப்பு அப்படின்றது வேற ராஜ்யசபா இந்த மாதிரி எதுவும் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கா? அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி போகிற வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதற்குண்டான அறிவுறுத்தல்கள் இருக்குது, சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த மக்கள் பணியாற்றுவதற்கும் கட்சி பணியாற்றுவதற்கும் அடுத்தடுத்த நகர்வில் கொண்டு போவோம். இப்போ எலெக்ஷன் டைம்னால யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நிச்சயமாக அதற்குண்டான வாய்ப்புகளை கட்சி உருவாக்குங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸில் நீங்கள் தொடர்ச்சியாக எம்பி சீட் அப்படின்றதுக்கான முயற்சிகளில் தொடர்ந்து வந்தீங்க. அதுலேருந்து மாறுவதற்கு நீங்கள் பல காரணங்களை சொன்னீங்க. பெண்களுக்கான விஷயங்கள் உள்ளிட்ட பல காரணங்கள் சொன்னீங்க. அதில் முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது அப்படின்றது அந்த பாராளுமன்ற இடம் தொடர்ந்து மறுக்கப்பட்டது அப்படின்னு. பாஜகவில் அது உங்களுக்கு கிடைக்காத போது உங்களுக்கு ஒரு அதிருப்தி இல்லையா? இல்லை, இப்போ தான் நம்ம பாஜகவுக்கு இப்போ தான் வந்திருக்கோம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா மூத்த தலைவர் ஒருத்தர் நிற்கணும்னு விருப்பப்படும் பொழுது அவருடைய வாய்ப்பை நாம் மறுக்க வைக்கக்கூடாது. அந்த இடத்துல அவர் மூத்த தலைவர் வெற்றி பெறணுங்கிறது என்னுடைய ஒரு மனநிலையாக இருந்தது. ஆகையால் அவருக்கு நிச்சயமாக அவருக்கு சீட்டு கொடுக்குறது தான், அந்த இடத்துல அவர் விருப்பப்படும் போது அவருக்கு சீட்டு கொடுக்குறது தான் நியாயமாக இருக்கும். ஏன்னா பலமுறை கண்டெஸ்ட் பண்ணவர், 2 முறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு அந்த வாய்ப்பு அந்த இடத்துல அதுதானே சரியாக இருக்கும். அவர் விருப்பப்படும் பொழுது. சரி, அவர் விருப்பப்படலைன்னா ஒருவேளை எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கலாம். ஆனால் அவர் விருப்பப்படும் போது அவருக்கு அந்த வாய்ப்பை வழங்குறது தான் சரின்னு நான் நினைக்கிறேன். வரும் காலங்களில் நிச்சயமாக அதுக்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். நம்ம எந்த இடத்துல நம்ம பயன்படுவோங்கிறது கட்சிக்கு தெரியும், மேலிடத்துக்கும் தெரியும், தலைவர்களுக்கும் தெரியும், மாநில தலைவருக்கும் தெரியும். ஆகையால அந்த இடத்துல நிச்சயமா நம்மளை பயன்படுத்துவாங்க. இப்போ பாஜகவில் எப்படி நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு விஷயங்கள் காரணமா இருந்திருக்கு. பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு. அதே போல தானே காங்கிரஸ்லையும் இருந்திருக்கும். வசந்தகுமார் ஏற்கனவே நின்றாரு, அதற்கு பிறகு விஜய் வசந்த் வந்தார். அப்படின்னும் போது அங்கேயும் அதே மாதிரியான ஒரு சூழல் தானே இருந்திருக்கும். கேஷ் கம்போசிஷன் இருக்கலாம், அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அங்கேயும் அப்படித்தானே இருந்திருக்கும். நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? அங்கே நீங்க தொடர்ந்து பல ஆண்டு காலம் நாம அந்த சீட்ல நிக்க நம்ம கேட்டுட்டு இருக்கோம் ஒரு பக்கம். அங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா வாரிசுக்கு தான் அங்க வாய்ப்புகள் அதிகமா வழங்கப்படுது. ஆகையால அந்த வாரிசு அரசியல் தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. அதே பாஜகவில் அது இருக்காது. நீங்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்த இன்னொருவருக்கு கூட சீட்டு கொடுக்கறதுல கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுறாங்க. ஒரு கூட்டு முடிவாக இருக்குது, தனிநபர் முடிவு அங்கே கிடையாது பாஜகவில். ஆகையால் நமக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக நல்லதாக இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. இல்லை, இது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? தமிழ்நாட்டில் மட்டும் சொல்கிறீங்களா, இல்லை ஒட்டுமொத்த இந்திய அளவுலையுமே பாஜகவில் பெரிய அளவில் வாரிசு அரசியல் இல்லை? ரொம்ப பெரிய அளவில் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் மட்டத்தில் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த தலைவர் காங்கிரஸில் ஒரு குடும்பத்தை சார்ந்து தான் வர முடியும். அந்த குடும்பம் அறிவுறுத்துறபடி தான் யாருமே இருக்க முடியும். அப்படி இருக்கும். தமிழ்நாட்டில் சொல்கிறீங்க? தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் இருக்குது. திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் அப்படி தான் இருக்குது. மத்திய காங்கிரஸில் அழகிரி, அதுக்கப்புறம் செல்வ பெருந்தகை, இந்த மாதிரி தானே. அது லோக்கல் மாநில தேசிய கட்சிகளில் மாநில தலைவருங்கிறதுக்கு வாரிசு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே நீங்கள் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா எம்பியோட புள்ள தான் எம்எல்ஏவாக முடியுது. அதே மாதிரி ஏற்கனவே முன்னாள் மாநில தலைவர் எம்பியாக இருந்தவங்க தான் இன்னொரு எம்பி பதவி தரப்படுது.
அப்படி வந்து சுத்தமாக நீங்கள் சட்டமன்றத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் வாரிசுகளோட பிள்ளைகளுக்கு தான் எம்எல்ஏ கொடுத்தாங்க. 10 பேர்கிட்ட இருக்காங்க. 10 பேர்கிட்ட இருக்காங்க வாரிசுகளோட பிள்ளைகள் தான். ஆனால் வந்து அடுத்தடுத்த புதிய நபர்களை அறிமுகப்படுத்துறதுல காங்கிரஸுக்கு நம்பிக்கை இல்லைங்கிறது தான் பார்க்க முடியுது. இது தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளானதுனாலே என்னமோ இந்த தடவை கொஞ்சம் அது குறைஞ்சிருக்கு. இந்த தடவை ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.